மொத்த கர்நாடகா போலீஸையே அதிர வச்ச ஒரு கேஸுங்க. ஒரு கிராமமே இந்த கேஸ பார்த்து பயந்ததுன்னு கூட சொல்லலாம். முக்கியமா 15ல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுடைய அப்பாவால நிம்மதியா கூட அந்த ஊர்ல நடமாட முடியல. அப்படிப்பட்ட ஒரு கேஸை தான் இங்க ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னட படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட OTTல இருக்கு. அதோடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். அதை ப்ரமோட் பண்ணாதான் இந்த வீடியோவே. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. கர்நாடகால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்திலையும் ஒரு ஆட்டோல மைக்க கட்டி அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஊருக்குள்ள அடுத்தடுத்து மர்மமான முறையில நிறைய பேரு போட்டு தள்ளப்படுறாங்க. இதை எல்லாத்தையும் ஏதோ ஒரு சைக்கோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பெண்களை தனியா அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அதே ஏரியால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம படத்துடைய ஹீரோவான சீதாராமனை காமிக்கிறாங்க. அப்படி இப்போ சீதாராமன் கிட்டயும் வந்து அங்க இருக்கிற அவரோட ஐயர் போலீஸ்காரரு, சீதாராமன், நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இருந்தும் இந்த ஊருக்குள்ள எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரியும் அங்க கேக்குறாரு. இதுல நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்ப நம்ம ஹீரோவுமே சில பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதோ அவருக்கு ஒரு அன்பான அக்கா இருப்பாங்க. ஹீரோ அம்மா இல்லாம வளர்ந்திருப்பாரு. அக்கா தான் உலகம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அப்படி அக்கா தான் நம்ம ஹீரோவையே வளர்த்திருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்க ஒரு பையனை நம்ம ஹீரோவுடைய அக்கா காதலிக்க, அது ஒரு கடத்துல நம்ம ஹீரோக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் தெரியுதுங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. இந்த சாதி மதம்லாம் பயங்கரமா பாப்பாருங்க. அதனால காதலிச்ச தன்னோட பொண்ணை அந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புறாரு. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போய் தான் காதலிச்ச பையனையே திருமணம் பண்ணிக்கிட்டு, அப்படி திருமணம் முடிஞ்சு சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்புறாங்க. அதை பாக்குற ஹீரோவுமே தான் அக்கா திரும்ப வந்துட்டான்ற மாதிரி சந்தோஷப்பட்டு தான் அப்பா கிட்டையும் சொல்ல, ஆனா ஹீரோவுடைய அப்பாவோ, அவ வந்தா என்ன வரலனா என்ன, அப்படி ஒரு பொண்ணு எனக்கு இல்லவே இல்லை, நான் அவளை மறந்துட்டேன், இந்த வீட்டுக்குள்ள அவளை சேர்த்தனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட பயங்கரமா கத்துவாரு. அப்பா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவாலையும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, இப்போ வாசலுக்கு ஹீரோவுடைய அக்காவும் தான் கணவரோடு வந்து நிக்கிறாங்க. என்னடா தம்பி பாத்துக்கிட்டே இருக்க, வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியான்னு அவங்க அக்கா கேட்க, அதுக்கும் ஹீரோ அமைதியா இருக்காரு. இதுல அவங்க அக்காவும் புரிஞ்சுக்கிட்டு, அப்பா பையன் 2 பேரும் எனக்கு எதிராக தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுல இருந்து ஹீரோக்கும் அவங்க அக்காக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி தான் அங்க காமிக்கிறாங்க. இப்படி காலங்கள் ஓட இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஊர்ல இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ்காரரா. அப்படி அவர் இருக்கிற ஊருக்கே அவங்க அக்காவுடைய கணவர் டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டாரு போல இருக்கு. அவர் ஒரு பேங்க் வேலையில தான் இருக்காரு போல. இப்ப அவங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுது. என்னதான் இப்போ ஒரே ஊருக்குள்ள இவங்க எல்லாரும் இருந்துகிட்டாலும் பேச்சுவார்த்தையே இல்லாம தான் இருப்பாங்க. சோ இதை தாங்க நம்ம ஹீரோ இப்போ நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. சரிப்பா, ஓப்பனிங்ல ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சிய, ஊருக்குள்ள நிறைய மர்மங்கள் நடக்குதுன்ட்டு. அது என்ன மர்மம், அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாருங்க. ஏன்னா ஊர்ல எந்த ஒரு தவறும் நடக்காம இவர் கண்காணிச்சு ஊருக்காரங்களை நல்லபடியா பார்த்துப்பாரு. ஹீரோக்கு மனைவி இல்ல, சொந்த சொல்லிக்கிறதுக்கும் இப்ப ஆள் இல்ல. டெய்லி ஹோட்டல்ல தாங்க வாங்கி சாப்பிடுவாரு. அப்படி அங்க ஒரு ஹோட்டல் அண்ணன் வருவாருங்க. டெய்லி அவர் வைக்கிற சாம்பார் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய குழம்பா இருக்குங்க. அதே மாதிரி இவங்க ஸ்டேஷனுக்கு ஒரு வேலைக்காரி வந்து வேலை பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீவு கேக்குறாங்க. அப்படி லீவு போட்டு போனா அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம தவறிடுறாங்க போல இருக்கு. ஹீரோவும் கேள்விப்பட்டு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாரு. பல வருஷமா நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்களாச்சே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு புள்ள இருப்பான் போல, மீன் பிடிக்கிற வேலையை பாப்பாரு. அவங்கிட்டையும் வந்து அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லி கலங்காத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இப்படி எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வித்தியாசமான வழக்கு வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய ஸ்டேஷனுக்கு ரெகுலரா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வரும் பாத்தீங்களா, அந்த ஹோட்டல்காரரு திடீர்னு காணுமா. அப்படி அவங்க மனைவியும் பையனும் வந்து அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. எப்படின்னா தான் கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஹீரோக்கும் இது பெரிய ஷாக்கிங்கா தாங்க இருக்கு. மத்த போலீஸ் கிட்ட சொல்லியும் அங்க எல்லா இடத்துலயும் தேட சொல்றாரு. ஒரு வேலையில அங்க ஒரு போன் கால் வருதுங்க. அந்த கால் வந்ததும் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம் அரண்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ள இப்போ ஒரு பிணம் கிடைச்சிருக்கான். அது வேற யாருதும் இல்ல, இந்த ஹோட்டல்காரர் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு ஓடோடி போய் பாக்குறாருங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பிணம் ரொம்ப கொடூரமா இருக்குங்க. கையிலையும் கால்லையும் ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. அதுவும் முற்கள் இருக்கிற ஒரு சங்கிலி. உடம்பு முழுக்க நிறைய இடங்கள்ல காயம் இருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியாம ஹீரோ சிரமிச்சு போறாரு. இப்போ டாக்டர் கிட்டையும் ஆய்வு பண்றதுக்காக அதை ஒப்படைக்கிறாரு. அதை ஆய்வு பண்ண டாக்டருமே, என் வாழ்க்கையில நான் எத்தனையோ உடம்புகளை இப்படி ஆய்வு பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு உடம்ப பார்த்ததில்ல, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, இவர் இப்படி பண்ணவன்
ரொம்ப கொடூரமா அவனோட பகையெல்லாம் இவர் மேல காமிச்சிருக்கான். உடம்புல 51 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பா மனுஷனா பிறந்த யாராலையும் எவ்வளவு கொடூரமா செயல்பட்டிருக்க முடியாது. அவ கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்றாரு. இப்ப அந்த ஹோட்டல்காரருடைய பாடியையும் எடுத்துட்டு வந்து அவரோட வீட்டுல கொடுக்க, அப்படி அந்த ஹோட்டல்காரருக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காங்க போல. அவங்களுக்கு ஒரு 17 வயசுங்க. அவங்க மனைவி எல்லாரும் அங்க கதறி அழுகுறாங்க. அப்பா எங்களை விட்டு போயிட்டியப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அழுகிறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுடைய மனசும் ஒரு மாதிரி கலங்குதுங்க. இப்ப அவர் அந்த ஹோட்டல்காரருடைய வீட்லயும் அந்த அஞ்சலி செலுத்திட்டு இருக்க அப்பா அவருக்கு இன்னொரு போன் கால் வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு காட்டுக்கு போய் பார்த்தா, இப்ப இந்த ஹோட்டல்காரரை எப்படி அந்த மர்ம நபர் போட்டு தள்ளிருப்பானோ அதே பேட்டர்ன்ல இன்னொருத்தரையும் போட்டு தள்ளிருக்காங்க. அவருக்கும் ஒரு ஏஜ் 45ல இருந்து 50 வரைக்கும் இருக்கும் போல இருக்கு. அவரும் அதே ஊர்க்காரர் தான். என்னடா இது, கொஞ்சம் கூட கேப் விடாம அடுத்தடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சிரம்பிச்சு போறாருங்க. இப்போ உடனடியா ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸையும் வர சொல்ல, இந்த 2 இன்சிடென்ட் இங்க இருக்கிற ஊருக்காரங்க எல்லாரையுமே புரட்டி போட்டுடுச்சு. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். இருக்கிற எல்லா கேஸையும் விட்டுட்டு இப்ப இந்த கேஸ்ல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, இந்த ஊருக்கு புதுசா வந்தவங்க எல்லார்கிட்டயுமே இத பத்தி விசாரிங்க, எல்லாரு மேலேயும் கண் வைங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அவரு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதோ இன்னொரு பக்கம் அதே ஊர்ல இருக்கிற ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி ஒரு மர்ம நபரை காமிக்கிறாங்க. அந்த நபர் பார்க்கிறதுக்கு இந்த லூசான சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பையன் மாட்டிக்கிட்டு ஒரு புட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு டெய்லி வேலைக்கு போறவருங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்க, நம்ம தேடிட்டு இருக்கிற நபர் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பான்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப கேஷுவலாவும் இருக்கலாம், சைட்ல பைய கூட மாட்டிருக்கலாம். சோ எல்லாரையுமே கண்காணிச்சிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இப்ப அந்த ரவிச்சந்திரனை காமிக்கிறாங்க. அந்த ரவிச்சந்திரன் நேரா நம்ம ஹீரோவை வந்து தான் பாக்குறாரு. கொஞ்சம் பயந்துகிட்டே வந்து, சார் உங்ககிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஸ்டேஷன்ல வந்து பாருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல சார், இது என் பொண்ணை பத்தி சார். ஸ்டேஷன்ல வந்தா மானமே போயிடும் சார். எனக்கு ஒரு 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா சார். 2 மாசமா என் பொண்ணை வெளியில நிம்மதியா போக விடாம ஒரு பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் சார். எப்படின்னா நீங்க தான் சார் அந்த பையனை தண்டிச்சு இதை தடுத்து நிப்பாட்டணும், என் பொண்ணு நிம்மதியா காலேஜுக்கு போக விடணும் அப்படின்ற மாதிரியும் அவர் கேட்கிறாரு. ஹீரோவுமே ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் அந்த பையன் உங்க பொண்ணுக்கு பிரச்சனை பண்ணானா எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல்காரருடைய நண்பரை பார்க்க வராருங்க. அப்படி அந்த ஹோட்டல்காரருக்கு யாருன்னா எதிரி இருந்தாங்களா, அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிக்க, அப்பதான் அந்த நண்பனுமே அந்த ஹோட்டல்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை என்கிட்ட தான், ஐ மீன் என் ஒய்ஃப் கிட்ட தான் சங்கீதம் கத்துக்கிறதுக்கு அவர் அனுப்புவாரு. ஒரு நாள் அவருக்கு 50,000 ரூபாய் தேவைப்பட்டதுன்ற மாதிரி என்கிட்ட கடன் கேட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு, இங்க டிப்பர் பசங்க இருக்கானுங்க, அவனுங்க ஏதோ ஹோட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்றதா சொன்னானுங்க, நீங்க எதுக்கும் அந்த டிப்பர் பசங்களை போய் விசாரிங்கன்ற மாதிரியும் அங்க ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோவும் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாரு. இதுலயும் அந்த டிப்பர் பசங்க வந்து இந்த ஹோட்டல்ல சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ற மாதிரி காமிக்க, அதே வேளையில கண்ணாயிரம் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரும் அதே ஊருக்காரர் தாங்க. அவரு இப்போ சரக்கா வாங்கிக்கிட்டு இந்த குளத்துல எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக போவாரு. அப்படி நடமாட்டமே இல்லாத அந்த குளத்துல அவரும் உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க, அப்பா ஒரு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. யாரா இங்க வந்து பயம் பொறுத்துறது அப்படின்ற மாதிரி கட்டிக்கிட்டு அங்க ஒரு புதர்ல அவர் எட்டி பார்க்க, அப்போ திடீர்னு உள்ள இருந்து ஒரு நபர் வந்து இந்த அவரை அட்டாக் பண்ற மாதிரி காமிக்க, கட் பண்ணா இப்ப மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இந்த கேஸ பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்கு இந்த ரவிச்சந்திரன் வராரு. சார், அன்னைக்கு என் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பையனுடைய போட்டோவை கொடுக்க மறந்துட்டேன், இதுதான் அந்த போட்டோன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த வேலையில தான் அந்த டிப்பர் பசங்களையும் விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு மறுபடியும் ஒரு தகவல் வருதுங்க. அதாவது அந்த குட்டைக்கு பக்கத்துல இன்னொரு பிணம் கிடைச்சிருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அவர் அங்க ஓடி போய் பார்த்தா சரக்கா வாங்கிக்கிட்டு அங்க மீன் பிடிச்ச ஒரு தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரை தான் இப்ப அந்த மர்ம நபர் போட்டு தள்ளிருக்கான் போல. அதே பேட்டனுங்க, கையிலையும் கால்லையும் சங்கிலிய போட்டு கட்டியிருக்கான். இப்ப அந்த இடத்துல எதுனா தடயம் கிடைக்குதான்ற மாதிரி ஹீரோ பார்க்கும் போதோ கீழே துருப்பிடிச்சு போன ஒரு இரும்பு மட்டும் கிடைக்குதுங்க. அது ஏதோ கார்ல இருந்து விழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப 3ஆவதா போய் சேர்ந்த நபருடைய குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போதும் அவருக்கும் ஒரு 16 வயசுல பொண்ணு இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. சோ இப்படி அடுத்தடுத்து 3 சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் பதட்டம் ஆகுதுங்க. ஹீரோக்கு மேலிடத்துல இருந்து பயங்கர பிரஷர் ஆகுது. அந்த பிரஷர்ல தான் அவர் ஓப்பனிங் சீன்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோ அவர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கபோர்டை பார்க்க, அந்த கபோர்ட் திறந்து இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. என்ன இந்த கபோர்ட் திறந்து இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோவுடைய துப்பாக்கி வச்சிருப்பாரு போல. அந்த துப்பாக்கிய காணுங்க. யோ, என் துப்பாக்கி எங்கயா, உள்ளதானே வச்சிருந்தேன்ற மாதிரியும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸையும் கூப்பிட்டு அங்க தேட சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு யாரு வந்து போனா, கடைசியா அந்த டிப்பர் பசங்க தான் வந்து போனானுங்க. அவனுக்கு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூப்பிடு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் துப்பாக்கி அவனுங்க எடுப்பாங்கன்னு சொல்லி இப்போ அவனுங்களை கூப்பிட்டோம். ஹீரோ வெளுன்னு வெளுக்கிறாருங்க. சார் எங்களுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல சார், அந்த ஹோட்டல்காரர்கிட்ட கொஞ்சம் கெத்து காமிச்சா ஃப்ரீயா டிஃபன் கொடுப்பாருன்னு சொல்லி தான் சார் அப்படி கெத்து காமிச்சோம். அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து உங்க துப்பாக்கியை தூக்குற அளவுக்குலாம் தைரியம் இல்ல சார், நாங்க அப்பாவி அப்படின்ற மாதிரியா அந்த பசங்க
கதறாங்க கதற. அப்பதான் ஹீரோ அந்த டேபிள் மேல இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரவிச்சந்திரன் வந்து அந்த பையனுடைய போட்டோவை கொடுத்துட்டு போயிருப்பார்ல, ஒருவேளை ரவிச்சந்திரன் இந்த துப்பாக்கி எடுத்திருந்தா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்குள்ள வருதுங்க. இப்ப அந்த பையனுடைய போட்டோவையும் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு இந்த பையனை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்ப அந்த கான்ஸ்டபிளுக்கு அந்த பையன் போட்டோவை பார்க்கும் போது ஒரு ஞாபகம் வருது. அங்க பழைய ஃபைலை பார்க்கும் போது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பையன் காணாம போயிருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. பக்கத்து ஸ்டேஷன்ல தான் அது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்ல, காணாம போன பையனா இங்க ரவிச்சந்திரன் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, இப்ப அந்த பையனுடைய அம்மாவையும் ஹீரோ கூப்பிடுறாரு. அந்த அம்மாவும் வந்து, என்ன சார் என் பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேட்க, இல்லமா உன் பையன் இங்க ரவிச்சந்திரன் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றான்ற மாதிரி ரவிச்சந்திரன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்ற மாதிரி சொல்ல, சார் யாரு சார் அந்த கண்ணாடி போட்ட ரவிச்சந்திரனா சார்? அவன் சரியான பைத்தியக்காரன் சார், அவனுக்கு பொண்ணுலாம் இல்ல சார், அவன் பொண்ணு உலகத்தை விட்டே போயிடுச்சு, அதுல இருந்து அந்த ஆளு லூசு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு பதட்டம் ஆகுது. இப்போ ஆல்ரெடி அந்த பையன் காணாம போனான்னு சொல்லி இந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கும்ல, அந்த பக்கத்து ஸ்டேஷன்ல வந்து ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரும், சார் முன்னாடி அந்த ரவிச்சந்திரன் என் பொண்ணை தொல்லை பண்றான்னு இந்த பையனோட போட்டோ எடுத்துக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் நாங்க தேடும் போதோ அவருக்கு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு பல மாசங்களுக்கு முன்னாடியே இறந்ததாகவும் கேள்விப்பட்டோம். இவன் லூசு பையனா இருக்கும்னு சொல்லி நாங்க இவனை அடிச்சு துரத்தி விட்டோம். இப்போ உங்க ஸ்டேஷனுக்கு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றான்ற மாதிரியும் அங்க ஒரு கேஸ் ஃபைலையும் எடுத்து அவங்க கொடுக்க, அப்ப சில ஃபைல் எல்லாம் கீழே விழுதுங்க. அதுல சில முக்கியமான பழைய சைக்கோவோட ஃபைல் எல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப ஹீரோ ஒரு காவலாளியை விட்டு அந்த ரவிச்சந்திரனையும் கண்காணிக்க சொல்ல, அப்படி அந்த ரவிச்சந்திரன் ராத்திரியில ஒரு கொடூரனா இருக்கிறதாகவும் அவன் தன்னோட கத்திய வச்சு யாரையோ போட்டு தள்ளுற மாதிரியும் அவ பார்த்துட்டு வந்து ஹீரோ கிட்ட அதை சொல்றாங்க. அப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கோ கண்டிப்பா இந்த ரவிச்சந்திரனாக இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்றாரு. அப்ப அந்த இடத்துல தாங்க நம்ம ரவிச்சந்திரனை காமிக்கிறாங்க. உண்மையாலே அவரு தான் அந்த சைக்கோ போல இருக்கு. தன்னோட வீட்டுல சைக்கோத்தரமா உட்காந்து நிறைய விஷயங்களை யோசிக்கிறாரு. ரவிச்சந்திரனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க கூட மர்மமான முறையில போய் சேர்ந்திருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? அது உண்மையில என்ன நடந்திருக்கோனா, சில மாசங்களுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ தான் பொண்ணு வேற ஒரு பையனோட அங்க ஒன்னா இருக்கிறத அங்க பாத்திருப்பாங்க. அப்பதான் பொண்ணு காதலிக்கிறா அப்படின்ற மாதிரி ரவிச்சந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இவருக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். அங்கேயே அந்த பையனையும் தான் பொண்ணையும் அடிச்சிருப்பாரு. அந்த விபத்துல 2 பேருமே இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு அவ வாழ்க்கையே அவளே முடிச்சுக்கிட்டான்ற மாதிரி இந்த ரவிச்சந்திரன் செட்டப் பண்ணிருப்பாரு. 2வது இப்ப காணாம போனான்னு சொல்லி ஒரு பையனை தேடிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த பையன் இவருதான் போட்டு தள்ளி ஒரு இடத்துல புதைச்சிருப்பாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ரவிச்சந்திரனுக்கு இல்லூஷனா தான் பொண்ணை தொல்லை பண்ற மாதிரி அந்த பையனும் தெரிய ஆரம்பிப்பாங்க. அதுலதான் இவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி சுத்திருக்காரு போல இருக்கு. அப்படி ஒரு வேலையில ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது தான் அங்க இருக்கிற ஹீரோவுடைய துப்பாக்கியை வேற அவர் எடுத்துட்டு வந்துடுறாரு போல. இப்ப இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள வர, என்ன ரவிச்சந்திரன் சார், உங்க பொண்ணுக்கு ஒரு பையன் தொல்லை பண்றதா சொன்னீங்களே, உங்க பொண்ணை கூப்பிடுங்க விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, தோ சார் இங்கதான் என் பொண்ணு உக்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி ரவிச்சந்திரன் சொல்றாரு. ஹீரோ எட்டி பார்த்தா அங்க யாரும் இல்ல. அப்பதான் இவரு இலூஷன்ல இருக்காருன்ற மாதிரி ஹீரோக்கும் புரியுது. இப்போ வீட்டையும் சுத்தி முத்தி ஹீரோ கண்காணிக்க, எங்க மாட்டிக்க போறோம்னு சொல்லி பயந்து இந்த ரவிச்சந்திரனும் ஹீரோவை பின்னாடி வந்து ஹீரோவுடைய துப்பாக்கியை வச்சே சொல்றாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ்காரங்களாம் ஓடி வர, இப்ப ரவிச்சந்திரனுக்கும் ஹீரோக்கும் சண்டை வர, இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சைக்கோ ரவிச்சந்திரனையும் பிடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க, இப்ப இந்த சைக்கோ தான் இத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்கான்ற மாதிரி ரவிச்சந்திரனையும் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப, ஆனா அங்கதான் அல்டிமேட்டா ஒரு ட்விஸ்டா காமிக்கிறாங்க. ரவிச்சந்திரன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி சம்பவம் இன்னொன்னு நடக்குதுங்க. அதாவது 4ஆவதா இன்னொரு நபர் அங்க கையிலையும் காலையும் சங்கிலியால கட்டப்பட்டு உடம்புல காயங்களோட பிணமா கிடைக்கிறாரு. அது ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பழைய வீட்டுல தான் அந்த பிணம் கிடைக்குது. அந்த பிணத்தை ஹீரோ பக்கத்துல இருந்து பார்க்கும் போதோ தான் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற ஒரு அதிகாரின்ற மாதிரி தெரிய வருது. என்னடா இது வரைக்கும் அந்த மர்ம நபர் ஊருக்காரங்களை தான் டார்கெட் பண்ணா, இப்போ போலீஸ் அதிகாரியவே டார்கெட் பண்ணிட்டானேன்ற மாதிரியும் ஹீரோ ஸ்ரம்பிச்சு போக, அப்ப இதெல்லாம் பண்றது அந்த ரவிச்சந்திரன் இல்ல போல இருக்கு. ரவிச்சந்திரன் தான் பொண்ணை மட்டும் தான் அப்படி பண்ணிருக்கான், ஆனா இதெல்லாம் பண்றது வேற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணி இப்ப மறுபடியும் அந்த சைக்கோவை நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அதே மாதிரியான பிரஷர். ஊருக்குள்ள எல்லாரும் ஹீரோவை தப்பா பேசுறாங்க, பாதுகாப்பு இல்லன்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அதை இப்ப கூட அந்த சைக்கோவால போட்டு தள்ள பெற்றிருப்பாரு. அவருடைய உடைமைகள் எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க மனைவியும் அவங்க பொண்ணு வர, ஹீரோவும் அந்த உடைமைகள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அதாவது அந்த அதிகாரி வசந்துடைய பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாரு. என்ன லெட்டர்னு எடுத்து பார்த்தா அது ஒரு மியூசிக் கிளாஸ் போன ரெசிப்டுங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சிந்தனை வருது. அதாவது இது வரைக்கும் 4 பேர் போய் சேர்ந்திருப்பாங்கல்ல, அந்த 4 பேருக்குமே 15 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் பொண்ணுங்க இருக்காங்கன்ற மாதிரியும் பாக்குறாரு. 2வது அந்த எல்லா பொண்ணுங்களுமே ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரியும் தெரிய வருது. அப்போ அந்த வயசுல மியூசிக் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணுங்களுடைய அப்பாக்களை தான் அந்த
அந்த சைக்கோ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அந்த மியூசிக் கிளாஸுக்கு வந்து அந்த மியூசிக் சொல்லி கொடுக்குற டீச்சரையும் பாக்குறாங்க. உங்க மியூசிக் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணுங்க ரெகுலரா வராங்களா, அப்படி ரெகுலரா வராதவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணி அந்த மியூசிக் கிளாஸ பாதிலேயே நிப்பாட்டினவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்க அதுல ஒரு அட்டெண்டன்ஸ் லிஸ்டையும் அந்த டீச்சர் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மியூசிக் கிளாஸுக்கு வர பொண்ணுங்களை தான் அந்த பொண்ணுங்களுடைய அப்பாக்களை தான் அந்த மர்ம நபர் டார்கெட் பண்றான். அதனால இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பொண்ணுங்களை கண்காணிங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன மோட்டிவ்னு கேளுங்க, எதுனா பிரச்சனை இருந்தா அதை சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரியும் போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ ஹீரோ விக்டிம்ஸ் உடைய வீட்டுக்கெல்லாம் போறாரு. அங்க இருக்கிற அந்த மனைவி கிட்டையும் அவங்க பொண்ணு கிட்டையும் நீங்க மியூசிக் கிளாஸுக்கு போகும்போதோ வரும்போதோ உங்ககிட்ட புதுசா யாருன்னா பேசினாங்களா பழகினாங்களான்ற மாதிரிலாம் கேட்க யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் 4 பேரு இறந்திருப்பாங்கல்ல. அப்படி அவங்களுடைய வீட்டுல அவங்க பொண்ணுங்க ஒரு வீணையோடைய சிலை வச்சிருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அது 4 பேரோட வீட்லயுமே ரொம்ப சிமிலரா இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்கு. இதையெல்லாம் எடுத்து அந்த பொண்ணுங்க கிட்டயும் எப்படி கிடைச்சதுன்ற மாதிரி கேட்க 4 பேருமே எங்களுக்கு கீழே தான் கிடைச்சது, எங்க வீட்டு வாசல்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த வீணையோடைய சிலையையும் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அடுத்ததான் இந்த சைக்கோ டார்கெட் பண்ண போற பர்சனுடைய வீட்டுல இந்த வீணையோடைய சிலையை அவங்க பொண்ணுக்கு கொடுப்பான். அதை வச்சு யாரை டார்கெட் பண்றான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த வீணை பக்கத்துல இருக்க கடைகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எந்த கடையில அந்த சைக்கோ வாங்கியிருப்பான்ற மாதிரியும் விசாரிங்கன்ற மாதிரியும் அங்க கொடுக்குறாங்க. அப்படி பல வீடுகள்ல போயிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிற மாதிரி அங்க காமிக்க இப்ப நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. பக்கத்து ஸ்டேஷனுக்கு அவர் போகும்போதோ அன்னைக்கு அந்த ரவிச்சந்திரனுடைய ஃபைலை எடுக்கும் போதோ சில ஃபைல்லாம் கீழே விழுந்திருக்கும்ல, அதுல ஒரு ஃபைலை அவர் பார்த்திருப்பாரு. அப்படி அந்த ஃபைலை மறுபடியும் வந்து அதே போலீஸ் கிட்ட கேட்க அப்படி அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கும் போதோ இவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. ஏன்னா அச்சுத் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருந்திருக்காரு. அவரை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நடக்கிற அதே பேட்டர்ன்ல கையாலையும் காலாலையும் சங்கிலியால கட்டப்பட்டு ஒரு மர்மமான சைக்கோ அவரை போட்டு தள்ளியிருக்காரு. அந்த கேஸ் ஃபைலை இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் வச்சிருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அதை பாக்குற ஹீரோ அரண்டு போறாரு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் இப்ப எங்க இருக்காருன்ற மாதிரி கேட்கும் போதோ அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு சார், அவர் வீட்டுக்கு போனா நீங்க பாக்கலான்ற மாதிரியும் ஹீரோவை அங்க அனுப்புறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரையும் வந்து நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு. அந்த கேஸ் ஃபைல பாக்குற அந்த இன்ஸ்பெக்டரும் என் வாழ்க்கையிலேயே என்ன மிரட்டின ஒரு கேஸ்னா அது இதுதான் சார், அதுதான் இந்த அச்சுத்துடைய கேஸ் அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்றாரு. கரெக்டா ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி கண்மணி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா சார், ரொம்ப அழகான பொண்ணு. இந்த கிராமத்துல தான் வாழ்ந்தா. அவ ஒரு பாட்டு கிளாஸ்லயும் பாட்டு கத்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய பாடலுக்கு இந்த கிராமமே அடிமை. அப்படி ஒரு வேலையில தான் இதே கிராமத்துல மஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருந்தான். அந்த மஞ்சா இந்த கண்மணிய ரொம்ப உசுரா காதலிச்சான். அப்படி இவங்க காதலிச்சு நிறைய இடங்கள்ல சுத்திருக்காங்க, ஜாலியா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக் உள்ளேயும் போக இப்படி இவங்க காதலிச்சு சந்தோஷமா இருக்கிற சமயத்தை காமிக்கிறாங்க. இவங்க எப்போ மீட் பண்ணாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துல மீட் பண்ணி தான் தனிமையில நிறைய விஷயங்களை பேசிப்பாங்க. அப்பயும் நம்ம மஞ்சா கண்மணியோட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதோ அந்த வழியா அச்சுத் அப்படின்ற மாதிரி ஒரு வயசான தாத்தா வருவாருங்க. அவர் அந்த ஊருக்காரர் தான். இவங்க 2 பேரும் காதலிக்கிறதா அவர் பாத்துறாரு. பார்த்ததும் இந்த மஞ்சா பையனும் ரொம்ப பயந்துடுறான். அச்சுத் தாத்தா, நாங்க ரொம்ப ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான், நீங்க தப்பா எதனா சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரியும் கண்மணியோட அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு எதனா பண்ணிடுவாரு, ப்ளீஸ் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் காலில் விழுந்து கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க. அந்த அச்சுத்தும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு அங்க நேரா கண்மணியோட அப்பா கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு உங்க பொண்ணு காதலிக்கிற விஷயத்தையும் அதுவும் அந்த மஞ்சா பையனை காதலிக்கிற விஷயத்த சொல்லிடுவாரு. இதுல கண்மணியோட அப்பா பயங்கர கோவப்பட்டு எப்படின்னா இந்த காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. தான் பொண்ணையே காதலிச்சதுக்காக அந்த மஞ்சா பையனை தான் வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரிய கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் மேல ஒரு கேஸ போட்டு 1 வருஷம் அவனை ஜெயில போட்டு அடைச்சிடுறாரு. இதுல மஞ்சா உண்மையிலேயே உடஞ்சு போயிருப்பாங்க. அவனுக்கு இந்த கண்மணியோட அப்பா மேல வந்த கோவத்தை விடவும் இந்த உண்மையை சொன்ன அந்த அச்சுத் மேலதான் பயங்கர கோவம் இருக்கும். இப்போ 1 வருஷம் கழிச்சு மஞ்சாவும் ஜெயில் தண்டனை முடிஞ்சு அந்த ஊருக்கு வர அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. மஞ்சாக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கும். ஆனா அந்த பெரியவரோட வீட்டுல இருக்கிற வேலைக்காரிய இந்த மஞ்சா கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதுனால மஞ்சாவோடைய அம்மாவே அவனை வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்லயும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, உன்னெல்லாம் நம்பி இங்க தங்க வைக்க முடியாது, வெளியே போடான்ற மாதிரியும் கத்துவாங்க. அம்மா அந்த தப்ப நான் செய்யவே இல்லம்மா, பழியதாம போட்டாங்கன்ற மாதிரி மஞ்சா எவ்வளவு சொன்னாலும் அவங்க வீட்லயே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஊருக்காரனும் அவனை ஒதுக்கிதான் பாப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் தன்னோட காதலி கண்மணிக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா கண்மணிக்கு வேறு ஒருத்தரோட திருமணம் ஆயிடுச்சான். அவ இந்த ஊரை விட்டே போயிட்டான்னு அவர் நண்பன்
சொல்றான். கண்மணியோட அப்பா இருக்கானே அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட்டான்ற மாதிரியும் மஞ்சா கிட்ட சொல்ல, அப்போ மஞ்சாக்கு இந்த அச்சுத் மேல இன்னும் கோபம் அதிகரிக்குது. நம்ம மட்டும் கண்மணிய காதலிச்சு அந்த விஷயம் தெரியாம இருந்தா கண்மணியோட அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த அச்சுத் அவங்க அப்பா கிட்ட வத்தி வச்சதுனால தான் நம்மளுக்கு இது நடந்ததுன்ற மாதிரி, எப்படின்னா இந்த அச்சுத்த பழி வாங்கணும்ன்ற மாதிரி இந்த மஞ்சா நினைக்கிறான். அதுக்காக அவன் ஒரு திட்டம் போடுறான். அதாவது அந்த அச்சுத் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க போல. அவங்களும் இந்த சங்கீதம்லாம் கத்துப்பாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணை ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல அடைச்சிடறான். இந்த அச்சுத் தாத்தா இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வழக்கம் போல தண்ணிய போட்டு காட்டுல நடந்து வந்துட்டு இருக்கும் போதோ அந்த தாத்தாவையும் மூஞ்சில ஒரு துணியை போட்டு மூடி இந்த மஞ்சா கொண்டு வந்து அதே வீட்டுல அடைச்சிடறான். கொஞ்ச நேரத்தையே ஊருக்காரங்க எல்லாரையுமே அந்த வீட்டு முன்னாடி இந்த மஞ்சா சூழ வைக்கிறான். இப்ப அந்த ஊருக்காரங்களும் அந்த வீட்டுடைய கதவை திறந்து பார்த்தா உள்ள இந்த அச்சுத் தாத்தாவும் அவருடைய பொண்ணும் இருக்கிறத பாக்குறாங்க. அதை வச்சு இந்த அச்சுத்து தான் பொண்ணுகிட்டயே தப்பா நடந்துக்கிட்டான்ற மாதிரியும் ஊருக்காரங்க சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அச்சுத் தாத்தாவை அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. சோ இப்படி பழி வாங்கினதுக்காக இந்த அச்சுத் தாத்தா ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே நரகமாயிடும்ன்ற மாதிரி தான் இந்த மஞ்சா பிளான் பண்ணிருப்பான். ஆனா அந்த அச்சுத் தாத்தா இதை பத்தி பெருசா வருத்தப்படாம ரொம்ப சகஜமா மறுபடியும் அந்த ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற மஞ்சாக்கு பயங்கர கோவம் வருது. பொறுத்தது போதும் பொங்கி எழுவோன்னு சொல்லி ஒரு நாள் அந்த அச்சுத் தாத்தா வீட்டுல தனியா இருக்கிற நேரத்துல இந்த மஞ்சா அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த அச்சுத் தாத்தாவை பயங்கரமா காயப்படுத்தி அதுக்கப்புறம் கையிலையும் காலிலையும் சங்கிலியால கட்டிட்டு அவரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டே தப்பிச்சு ஓடி இருக்கான் போல. அது அந்த பக்கமா வந்த நாடக கலைஞர்கள்லாம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சா எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது எங்களுக்கே தெரியல. இப்ப வரைக்கும் அந்த கேஸ் ஓப்பனா தான் இருக்கு. இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவங்கள் மறுபடியும் நடக்கிறத பார்த்தா அந்த மஞ்சா திரும்பி வந்துட்டான் தான் நினைக்கிறேன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோ இது எல்லாத்துக்கும் காரணம் அப்ப அந்த மஞ்சா தான், மஞ்சாவை தேடுவோன்ற மாதிரி அந்த கிராமத்துல மஞ்சாவுடைய வீடு இருக்கும்ல, அது அவங்க அம்மா இருப்பாங்களே, அவங்க அம்மாவை வந்து ஹீரோ பாக்குறாரு. அவங்க அம்மாவுமே அந்த மஞ்சாவை சின்ன வயசுல இருக்கும் போதே துரத்தி விட்டதுதான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அவன் வந்ததே இல்ல, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல, உங்க பொண்ணுக்கு திருமணம் பண்ணீங்கல அந்த வீடியோ கேசட் பார்க்கலாமான்ற மாதிரியும் ஹீரோ பாக்குறாரு. அதுல அந்த மஞ்சா வந்து கலந்திருக்கான். அப்படி அவங்க அம்மாக்கே தெரியாம வந்து சாப்பிட்டு போயிருக்கான். இப்ப மஞ்சா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல பார்த்து ஹீரோக்கு அந்த போட்டோவும் கிடைக்குதுங்க. இப்ப அந்த போட்டோவை வச்சும் ஹீரோ பல இடங்கள்ல தேடுறாரு. அப்படி ஒரு வேலையில தான் ஒரு பொண்ணுடைய வீட்டுல ஒரு வீணையுடைய சிலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, சொந்த அக்கா. அவங்க கூட ஹீரோ கூட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொன்னல, அந்த பொண்ணு கிட்ட தான் அந்த வீணை சிலை கிடைச்சிருக்கு போல. அதையுமே இப்ப ஹீரோக்கு இன்ஃபர்மேஷனா வர ஹீரோ பயந்து போறாரு. ஐயோ நம்ம அக்கா பொண்ணுக்கு அப்ப அந்த மஞ்சா சிலை கொடுத்துருக்கானா, நம்ம அக்காவோட கணவர் நம்ம மாமாவை தான் டார்கெட் பண்றா போல இருக்கே, எப்படின்னா நம்ம மாமாவை காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் ஹீரோ நினைக்கிறாரு. நேரா தன்னோட அக்காவுடைய வீட்டுக்கு ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்ததும் அவங்க அக்கா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த, நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரப்போ என்ன வேணான்னு துரத்தி விட்ட வந்தானே நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அக்கா அது ஏதோ சந்தர்ப்ப சூழல்னால பண்ணிட்டேன், இப்ப மாமாவுடைய உசுருக்கு ஆபத்து இருக்கு, மாமா இப்ப எங்க இருக்காருன்னு கேட்க அவர் வேலைக்கு தான் போயிருக்காரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரியும் ஹீரோவா அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள போயும் ஹீரோவுடைய அக்கா அழுகுறாங்க. இப்ப ஹீரோவும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மாமா வேலை பாக்குற பேங்குக்கு போய் மாமாவை காப்பாத்திலான்னு சொல்லி இப்ப ஹீரோ நேரா மாமா வேலை பாக்குற அந்த பேங்குக்கும் வராரு. அங்கேயுமே நின்னு மாமா நல்லபடியா வீட்டுக்கு போறாரான்ற மாதிரி ஹீரோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரோடு கிராஸ் பண்றாருங்க. அப்போ அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஒரு துணி கடையோடைய விளம்பரத்தை ஹீரோ பாக்குறாரு. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு ஒரு சம்பவம் பிளாஷ் ஆகுது. முன்னாடி அந்த மஞ்சாவுடைய வீட்டுக்கு போகும்போதோ அதே துணி கடையோடைய கவர் இருக்கிறத ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இதை ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும் போதோ அப்ப அந்த மஞ்சா அவனுடைய வீட்டுல தான் ரகசியமா ஒரு இடத்துல அவங்க அம்மா பதுக்கி வச்சிருக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ உடனடியா போனா அந்த மஞ்சாவை நம்ம பிடிச்சிடலான்ற மாதிரியும் ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப மாமாவையும் அப்படியே விட்டுட்டு நேரா மறுபடியும் அந்த மஞ்சாவுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோ போக, இப்ப அந்த மஞ்சா இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே அவங்க வீட்டுல தான் இருக்கான் போல இருக்குங்க. அவனும் அங்க போலீஸ்காரங்களாம் வரத பாக்குறான். மஞ்சாவோட அம்மாவும் வந்து, ஏண்டா இப்ப என்னடா பிரச்சனை பண்ணிட்டு வந்த, எவ்வளவு நாள் தாண்டா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, ஏன் இப்படி பண்றன்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவையும் மஞ்சா ஒரு டோர்ல போட்டு அடைச்சிட்டு மேல் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட மத்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அந்த மஞ்சாவை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அப்படி அவனை லாக்அப்ல போட்டு அடிச்சு விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீதானே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, நீதானே அந்த சைக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ மஞ்சா தான் மறுக்கிறாங்க. சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கோம்ல, அந்த சம்பவத்தை பத்தி மஞ்சா சொல்றான். அதாவது அந்த அச்சுத்தி என் வாழ்க்கையில விளையாடுனதுக்கு அப்புறம் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதனால்தான் அவனையும் அவன் பொண்ணையும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டினேன். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட அச்சுத் அவமானப்படாம ரொம்ப ஊதாரித்தனமா தான் அந்த கிராமத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். அதனால அவன் வாழ்க்கையே நான் முடிச்சிடணுன்ற மாதிரி நினைச்சேன் சார். அப்படி ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அச்சுத்துடைய வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா நான் போகும்போதே அந்த அச்சுத்து
அங்க பிணமா இருந்தாரு சார். அவர் கையிலையும் கால்லையும் சங்கிலியால கட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். அப்பதான் அந்த கிராமத்துல என்னை விடவும் ஒருத்தன் ரொம்ப பாதிக்கப்பட்டு கோவத்தோட இருக்கான்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அந்த இடத்த விட்டு நான் ஓடி வந்துட்டேன் சார். அப்படி வரும்போதோ நாடக கலைஞர்கள் என்னை பார்த்துட்டாங்க. எங்க என் மேல பழி வந்துருமோன்னு சொல்லி தான் தலைமறைவு ஆயிட்டேன் சார். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவன் சொல்ல, இப்ப ஹீரோவுமே அதை நம்ப மறுக்கிறாரு. நீ ஏதோ கதையை தான் சொல்லிட்டு இருக்கன்னு நினைக்கிறாரு. நீ எப்படிதான் குற்றத்தை ஒத்துக்கலனாலும் நீ ஒரு குற்றவாளி தான். நீ அந்த அச்சுத்தோடைய பொண்ணை அச்சுத்தோட ரூம்ல வச்சு பூட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? அந்த அவமானம் தாங்க முடியாம அச்சுத்தோட பொண்ணு சில வருஷங்கள் கழிச்சு அவ வாழ்க்கைய அவளே முடிச்சுக்கிட்டா. நீ அச்சுத்த பழி வாங்கணும்னா பழி வாங்கியிருக்கலாம். ஆனா உங்க பொண்ணு அந்த ரூம்ல அடைச்சதெல்லாம் பெரிய தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு போக, இப்ப இது எல்லாமே லாக்அப்ல உட்காந்து மஞ்சா யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது அவனுக்குமே அந்த குற்ற உணர்வு ஏற்படுது. இதுக்கு மேலேயும் நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி இப்ப மஞ்சா அவன் வாழ்க்கைய லாக்கப்புக்குள்ளேயே முடிச்சுக்கிற மாதிரி காமிக்க ஹீரோவும் அதை பாக்குறாரு. அவ்வளவுதான், இப்ப இந்த சைக்கோவோட தொல்லை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கும் போது தான் அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அதாவது தான் அக்கா கிட்ட இருந்து. ஹீரோட அக்கா இப்ப ஸ்டேஷனுக்கே வந்து உன் மாமா காணாம போயிட்டாரு, போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாருன்னு சொல்ல ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. என்னடா இது, முதல்ல ஒருத்தனை பிடிச்சா அவனும் சைக்கோ இல்ல, ரெண்டாவதா ஒன்றரை பிடிச்சோம் அவனும் சைக்கோ இல்ல, இப்ப இன்னொருத்தன் இருக்கான் போல இருக்கு, என்ன பண்றதுன்ற மாதிரி மண்டையெல்லாம் பிச்சுக்கிறாரு. அப்பதான் மறுபடியும் அந்த அச்சுத்துடைய கேஸ் ஃபைலை எடுத்து அவர் தீவிரமா படிக்கும் போதோ அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது அந்த அச்சோத்துக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலயே அவருக்கு ஒரு பையனும் இருக்கான். அவனுக்கு ஒரு 8 வயசு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்ப அந்த பையனை தெரியும் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போதோ ஹீரோவுடைய மாமா கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. அவங்க மாமாவும், தம்பி என்ன எப்படின்னா காப்பாத்துப்பா, நான் இருக்கிற இடத்துல நிறைய வலைகள்லாம் இருக்கு, ஒரு இரும்பு கார் இருக்கு அப்படின்ற மாதிரி சில க்ளூ கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கோ வந்ததுனால அந்த போன் கட் ஆக இப்ப அந்த போனுடைய சிக்னலை வச்சு ஹீரோவும் அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டு போறாருங்க. பார்த்தா இப்ப அந்த போனு ஒரு வண்டியில இருக்குங்க. அந்த வண்டி மூவிங்ல இருக்கு. அந்த சைக்கோ நம்மள தசை மாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு பிளான போட்டுக்கான்ற மாதிரியும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச டீட்டெயில் எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது ஓப்பனிங் சீன்ல அவர் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற வேலைக்காரி உடம்பு சரியில்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பையனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பாருல, அப்படி அந்த பையன் ஒரு மீனவன் ஒரு இரும்பு காரை கூட வச்சிருப்பான், வீட்டுல வலைகள்லாம் வச்சிருப்பான்ற மாதிரி ஹீரோ பார்த்திருப்பாருல. அதை இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும் போதோ ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற சைக்கோ அந்த பையனா இருந்தா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அப்பதான் அந்த பையனுடைய பேக்ரவுண்டை செக் பண்றப்போ ஒரு அதிர்ச்சியான உண்மை அவருக்கு தெரிய வருது. உண்மையாலேயே அந்த பையன் அச்சுத்துடைய மகன் தானா. அச்சுத் போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் அனாதை ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரி அந்த பையனை தத்தெடுத்து இப்ப வளர்த்துருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த ஹீரோ யோசிக்கிறாரு. அதாவது தான் மாமா கூட ஒரு கடைசியா போன் பேசும் போதோ அதுல ஒரு பாட்டு சவுண்டு கேட்டிருக்கோம். அதே பாட்டை தான் அந்த வேலைக்காரியோட வீட்டுக்கு அவங்க பையனுக்கு ஆறுதல் சொல்லான்னு ஹீரோ போகும்போதோ அங்க ரேடியோல ஓடுறதையும் ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த மீனவனான அந்த பையன் தான் இந்த சைக்கோவா இருக்கணும், அவன் தான் இப்ப தான் மாமாவையும் கடத்தி வச்சிருக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோ முடிவு பண்றாரு. இப்போ அந்த அச்சுத்துடைய மகனான இந்த உண்மையான சைக்கோவையும் காமிக்கிறாங்க. ஹீரோ கெஸ் பண்ணபடி அந்த மீனவன் அந்த வேலைக்காரியோட தத்து மகன் இந்த மணி தாங்க சைக்கோ. இவர் எதுக்கு சைக்கோ வானாரு, இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. அதாவது இந்த மணிக்கு ஒரு அன்பான அக்கா, அம்மா இல்ல, அப்பா ஒரு குடிகாரரு, அதான் அந்த அச்சு. அதனால அக்கா தான் தன்னை ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த மஞ்சா பழி வாங்கறதுக்காக இந்த மணியோடைய அப்பாவையும் அவங்க அக்காவையும் அங்க இருக்கிற ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருப்பான்ல, அதை சின்ன பையனா இருக்கும் போது இந்த மணியும் பார்த்திருப்பான். அவனுக்கு உண்மையாலேயே மஞ்சா தான் இப்படி பூட்டி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாதுங்க. அவனும் ஊருக்காரங்க நினைச்சபடி நம்ம அப்பா இந்த அச்சூத்து நம்ம அக்கா கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். இதுல அப்பா மேல அவனுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஊருக்காரங்க எல்லாருமே இந்த மணியுடைய அக்காவை ஒரு மாதிரி பேசுவாங்க. இதுல அந்த அக்காவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இந்த மணிக்கு தான் அப்பா மேல இன்னமும் கோபம் அதிகரிக்கும். நம்ம அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட நம்ம அக்காவை இப்படி ஒரு நிலைமையில பாக்கணுமா, இதுக்கு நம்ம அப்பாவான அந்த அச்சுத் தானே காரணம், அவனை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அப்பா வீட்டுல குளிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவர் அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கான். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு இந்த மஞ்சா வந்திருக்காரு போல. அதுக்கப்புறம் தனியா இருக்கிற நம்ம மணிய அங்க வந்த இந்த வேலைக்காரி தத்தெடுத்து அவங்க புள்ள மாதிரி வளர்த்திருக்காங்க. மணியும் தனக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் மறந்துட்டு ஒரு மீனவனா மாறி ரொம்ப சந்தோஷமா ஒரு இளைஞரா அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் அவன் மறுபடியும் தான் அக்கா பாட்டு பாடிட்டு இருந்த அந்த பாட்டை மறுபடியும் சில பெண்கள் பாடுறத கேட்கறான். அதுதான் அந்த பாட்டு கிளாஸ்ல படிக்கிற பெண்கள் பாடுறது. அப்படி அந்த பாட்டு கிளாஸ்ல படிக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்கும் போதோ தான் அக்கா மாதிரியே அவனுக்கு தெரியுதுங்க. அப்படி அந்த பாட்டு கிளாஸ் வெளியே உட்காந்து அவன் வாட்ச் பண்ணும்
பண்ணும்போதோ அங்க 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள பாட்டு கட்டுகிற பெண்களுக்கு அவங்க அப்பாக்கள் சில கொடுமைகள் பண்றதா பாக்குறான். நிறைய அப்பாக்களுக்கு தான் பொண்ணுங்க பாட்டு கத்துக்கிறதே பிடிக்கல, நீ பாட்டையெல்லாம் கட்டுக்கிட்டு ஒழுங்கா படிக்க மாட்டற, வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்ற மாதிரி தான் பொண்ணை திட்டி திட்டி கூட்டு போற அப்பாக்களை இவன் டார்கெட் பண்றான். ஏன்னா அந்த அப்பாக்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மணிக்கு தன்னுடைய அப்பா இந்த அச்சுத் ஞாபகம் தாங்க வருது. அதனால ஒவ்வொருத்தரையும் அச்சுத் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு அப்படிதான் இந்த ஊருக்குள்ள நடந்த எல்லா சம்பவத்தையும் இந்த மணி பண்ணிருப்பான். அப்படி கடைசியா இப்ப நம்ம ஹீரோவுடைய அக்கா பொண்ணும் அதே பாட்டு கிளாஸ்ல தான் படிப்பாங்க. அப்படி அவங்க மாமாவும் தான் பொண்ணு பாட்டு கட்டுக்கிறது பிடிக்காம அந்த பாட்டு கிளாஸ்ல இருந்து திட்டி கூட்டு போக அதையும் இந்த மணி பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கோவம் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு இப்ப ஹீரோவுடைய மாமாவோட கதையையும் முடிக்கிறதுக்காக அங்க அவனுடைய இடத்துல வச்சிருக்க. இப்ப இதையெல்லாம் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி ஹீரோக்கு கூட ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன இரும்பு கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது கூட அந்த மணியோட கார்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் வச்சு இப்ப அந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அந்த மணியோட சண்டை போட்டு தன்னோட மாமாவையும் மீட்கிறாரு, மணியோட கதையையும் முடிக்கிறாரு. அண்ட் அட்லாஸ்ட் இப்ப இந்த கேஸ் ஃபைலும் முடியுதுங்க. மாமாவை காப்பாத்தினதுனால இப்ப நம்ம ஹீரோ மேல அவங்க அக்காக்கும் ஒரு மரியாதை வருது. அப்படி ஹீரோவோடையும் அவங்க அக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த 2வது கேஸ் முடியுதுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், படமா பாருங்க இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.